தற்சோதனை ஒரு மனிதனை தூய்மையாக்கி வாழ்வை வளப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஒளிவிளக்காக அறிவின் விளக்கமாக அமையும். அப்படி வந்துவிட்ட பிறகு செயலிலே செய்ய வேண்டும். தற்சோதனையினால இன்னது இன்னது என்று கண்டுகொள்றோம். அததான் நான் சொன்ன வரைபடம் போல. ஆனால் அதை செயல்படுத்தி நமதாக்கி கொள்ள வேணும், இயல்பாக்கி கொள்ள வேணும், நாம மாறிவிட வேண்டும். அந்த முறையில தான் அது தன்னில விளக்கங்கள் பெற்ற பிறகு சப்ளிமேஷன் என்று சொல்றது, தன்மாற்றம் பெறுவது. அந்த அளவுல ஒவ்வொருவரையும் ஒரு உண்மையான மனிதனாக, ஒரு புதுமையான நல்ல அறிவின் ஒளி பெற்ற மனிதனாக, சமுதாயத்துக்கு அவனுக்கும் ஒரு சிறப்பை தருவதாக ஆக்கி வைப்பது இந்த தற்சோதனை தான் என்று கூறி, இந்த தற்சோதனையில நீங்கள் ஈடுபடுவதற்காகத்தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தற்சோதனையை எடுத்துக்கொள்றாங்க. இந்த தற்சோதனையில உட்கார்ற போது அமைதி வேணும், அதற்காக நேரம் வேண்டும், அதற்காக சூழ்நிலையும் வேணும். இதற்காகத்தான் மௌனம் ஏற்பது. தனியா மௌனம் ஏற்று உட்கார்ந்துட்டு இன்னைக்கு இந்த பொருள் பற்றி தற்சோதனை செய்ய போறோம்னா, அதாவது அது ஒரு சடங்கு தான். ஆனால் சடங்குகள் மனிதனுக்கு வேணும். உரிய காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கி கொண்டு எந்த செயலை செய்வதற்கு அவசியமோ, செய்ய வேண்டியது அவசியமோ, அதற்காக மனதை ஈடுபடுத்தி கொண்டு அந்த பயிற்சி செய்து பலன் பெறுவதற்கு அதுதான் சடங்கு என்று ஒன்று விடாமல் முறையாக செய்யக்கூடிய ஒரு செயல்தான் சடங்கு. ஆகவே மௌனம் ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு இருக்கிறான். 29 நாள் நாம் இருந்தோமே, அது போதுமே. பேசிக்கொண்டு ஒரு நாள் இருந்தா என்ன ஆகும்? பேச்சு நிறுத்தினா உள்ளே இருக்கக்கூடிய அறிவு, இறைநிலையில இருந்து வரக்கூடிய சத்தம், அதுல இருந்து வரக்கூடிய கருத்துகள் நாம் மிஸ் பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆனால் ஒரு நாள் நிறுத்திவிட்டு என் உள்ளத்திலே இருந்து என்னென்ன எழுகின்றன, பதிவுகள் எழுதும், அதையும் பார்க்கலாம். பதிவுகளுக்கு அப்பால இறைநிலையிலே இருந்து இந்த பிரபஞ்ச அலை மூலமாக எவ்வளவோ உண்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அது மௌனம் வேண்டும். மௌனம்னா வாய் பேசாத உட்கார்ந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு நோட்டை விட்டுக்கிட்டு அந்த மாதிரி கூச்சல் போட்டுட்டு இருந்தா மௌனம் ஆகாது. சொன்னாலும் இருக்கட்டும், என்னை நான் சோதனையை செய்வதற்கு இந்த ஒதுக்கி கொண்டேன் என்ற அளவுல முழுமையாக தனக்கு தன்னையே உள்நோக்கி நிற்பதற்கு, தன்னையே சோதனை போட்டுக் கொள்வதற்கு, அதை எதிர்காலத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ற உறுதி பெறுவதற்கு உரிய முறையில அந்த மௌனம் அமைய வேண்டும் என்று கூறி, நீங்கள் தற்சோதனையும் அதற்காக அதை வெற்றி பெற செய்வதற்காக இயன்ற மட்டும் எப்பொழுதும் முடியல, மாசத்துக்கு ஒரு நாளைக்கு முழு நாள் முடியல, 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. அதன் பிறகு அதுவே அதிகரிக்கும். ஏன்னா பழக்கம் தான் வேணும். பழக்கம் இல்லாத ஒரே நாளைக்கு உட்கார்ந்தாலும் ஒரு நாள் முழுவதும் போறது கஷ்டமா இருக்கும். அதனால 1 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம், 1 நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள் அப்படி கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் என்று கூறி, இந்த நல்ல நாள்ல அகத்தவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இந்த சங்கத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி உங்களையும் வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளம். வாழ்க.